கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சர்ஃப்ராஸ் கான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட டெபியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. 26 வயசு ஆகுது. எஸ், ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிளேயர்ஸ் பயங்கரமா வருஷம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் சர்ஃப்ராஸ் கான். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இவர் ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு, ஏன் சர்ஃப்ராஸ் கான் இன்னும் இந்தியன் டீமுக்கு வந்து விளையாட மாட்டேங்கிறாரு, ஏன்னா டொமஸ்டிக்ல அவ்வளோ ரன் அடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பதில் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், சர்ஃப்ராஸ் கான் பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நௌஷத் கான் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு காலகட்டத்தில் மும்பைக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அவரும் ஒரு பெரிய ஸ்டேஜ் ஆடணும்னு நினைச்சாரு, முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோச்சா மாறிட்டாரு. தன்னோட 2 பசங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது கிரிக்கெட் பிளேயர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து இந்த இந்தியாவோட கேப் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட சர்ஃப்ராஸ் கான் அவங்க அப்பா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வாங்கி அதை ஒரு முத்தம் இட்டாரு பாருங்க. அதுல அவரோட அந்த வலி எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு இதுக்காக தான் நான் பல வருஷம் போராடினேன், என் பையனும் பல வருஷம் போராடி இப்ப கடைசியா அந்த கேப், இந்தியாவோட கேப் என் கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் லைக் ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் இவங்கெல்லாம் கூட என்ன கோட் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல, இவங்க 2 பேரும் அந்த கேப்பை வாங்கிட்டாங்க, எஸ் தே ஆர் வின் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா சர்ஃப்ராஸ் கானை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் டச் பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் ஒரு வீடியோ போடுறாருன்னு வைங்க, இது மாதிரி கிரிக்கெட் ஆடுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, தமிழ்நாடுல என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் போடுறாருன்னா கீழே போயிட்டு நிறைய வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் இருந்தால் தான் விளையாட முடியும் அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருந்துருச்சு, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ டிஎன்பி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே தெரியுறாங்க. ஓகே, பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளியா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணுங்க. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணா அந்த பசங்க எங்கேயோ போயிடலாம். எஸ், பெரிய எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஆப்வியஸ்லி எஸ், அதாவது என்னால முடியாது, நான் ஒரு இதை சார்ந்தவன் அதை சார்ந்தவன் அப்படிலாம் இல்லை. நீங்க உங்க பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ண வச்சு எப்படியாவது விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துடலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஓகே, ஏன்னா அந்த உலகம் பார்க்குது இப்போ எல்லாருமே. ஓகே, ஸோ சர்ஃப்ராஸ் கான் இன்னைக்கு அவர் சூப்பரா விளையாண்டாரு, செஞ்சுரி அடிக்க முடியல, ரன் அவுட் ஆயிட்டாரு, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வந்து அவர் டெபியூ ஆனதே பெரிய விஷயம். அதுல அவர் நல்லா விளையாண்டு 50 அடிச்சது அதை விட பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ரஞ்சில வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நிறைய ரன் அடிச்சிருக்காரு. 900 ரன்கள் அடிச்சிருக்காரு ஒரு சீசன்ல, 700 ரன், 800 பிளஸ் ரன் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. இவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு கேட்டப்போ எல்லாருக்குமே நிறைய ரீசன் சொன்னாங்க. என்னன்னா அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் வந்து தப்பா இருக்குங்கிற மாதிரி ஒரு டைம் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன மேட்டர்னா செலக்டர்ஸ் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, இவர் பாட்டுக்கு ஒரு செஞ்சுரியை போட்டு செலக்டர்ஸை பார்த்துட்டு கை காட்டுறது, தொடைய தட்டுறது, இது மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவாரு. அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்குன்ட்டே ரொம்ப நாள் தள்ளி போட்டாங்க. பட் இப்போ ஒரு கரெக்டான டைம்ல ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவங்களோட அப்பா நௌஷத் கான் எப்படி யோசிச்சாருன்னே தெரியல. இவரோட தம்பி ஒருத்தர் இருக்காரு, முஷீர் கான், அண்டர்-19 விளையாண்டுட்டு இருக்காரு. இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 அந்த கிரிக்கெட் இதுக்குள்ளேயே வளர்த்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே தான் சொல்ல முடியும். 2013ல சர்ஃப்ராஸ் கான் வந்து அண்டர்-19 கிரிக்கெட் விளையாண்டாரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா ஒரு சம நாக் ஆடுவாரு, அது மறக்கவே முடியாது. அப்பையிலேருந்தே இந்த பேர் எல்லாருக்கும் தெரியும். பட் இதை தாண்டி வந்து ஐபிஎல் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் பிரபலமானாரு. ஏன்னா இவர் ஒரு ஷாட் வந்து இன்வென்ட் பண்ணாரு, தில்சான் ஸ்கூப் இருக்குல்ல மிந்தி, அது மாதிரி ஷாட் தான். ஆனால் ஸ்கூப்னு கூட சொல்ல முடியாது. வர்ற பால தன்னோட தலையை தரைக்கு எடுத்துட்டு போய் அடிச்சு பின்னாடி அடிப்பாரு. அது வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஷாட்டு. ஆர்சிபிக்காக ஆடுறப்போ நிறைய அது மாதிரி அடிச்சு பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. இந்தியா ஆடிடுவாரு அப்படின்லாம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவரோட உடம்பு வந்து கொஞ்சம் குண்டானுச்சு, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பட் ஆனால் கண்டினியூஸாக அடிச்சாருங்க. ரஞ்சில அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, எதுவுமே பண்ண முடியல. அவரை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு சீசன் ரஞ்சி அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் வந்தாலே பயந்துருவாங்க. மும்பை அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு சர்ஃப்ராஸ் கானும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அது எல்லாத்துக்குமே இப்போ பதிலாக ஒரு இதுவாக வந்து அந்த இந்தியாவுக்காக ஆடுறது அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு.
பெரிய விஷயம். அண்ட் இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், இந்திய அணியில டெஸ்ட் அணிலேயே கூட ஐபிஎல் நல்லா விளையாடுற பிளேயர்ஸுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு தப்பான முடிவுன்னு தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஓகே, ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் எதுக்கு நடத்துறீங்க, டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பாருங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ இவர் கேப் ஆனது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கும். ஏன்னா நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திரஜித் அடிச்சு குமிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரும் சர்ஃப்ராஸ் கான் மாதிரி பல வருடங்களா. பிரசோத் ரஞ்சன் பால் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து திருப்பூர் பையன் நினைக்கிறேன், அந்த பையன் தமிழ்நாடுக்காக பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் இன்னும் பெரிய பெரிய நேம்ஸ் எல்லாம் டொமஸ்டிக்ல அப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா அவங்க யாருமே ஐபிஎல் இல்ல கான்ட்ராக்ட்ல. ஓகேவா, ஸோ நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், சரிப்பா நம்ம வந்து டொமஸ்டிக் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னாலும் எடுக்கிறாங்க, எங்கேயோ பார்க்குறாங்க, சர்ஃப்ராஸ் கான் போயிட்டான், அவனை மாதிரி நம்மளும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க பிசிசிஐ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சீரியஸ்லி எஸ், இந்திரஜித்தா இருக்கட்டும், ஜெகதீசனா இருக்கட்டும், நிறைய பேர் இதுக்கப்புறம் தொடர்ந்து நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் சர்ஃப்ராஸ் கானோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து பயம்னா என்னன்னே தெரியாது. அது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் அவரோட ஒரு சக்சஸாகவும் இருந்திருக்கு. சம்டைம்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொஞ்சம் டவுனாகவும் ஆக்கியிருக்கு. எஸ், ரிஷப் பண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயமறியா ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஒரு பையனாக தான் சர்ஃப்ராஸ் கான் எனக்கு பார்க்குறப்ப இருக்கு. 26 வயசு தான் ஆகுது, கரெக்டான நேரத்தில் டெபியூ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அண்ட் குடோஸ் டு ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா, பிகாஸ் அந்த ஸ்டேயஸ் ஐயர் அவங்களே பிடிச்சி தொங்கிட்டு இல்லாமல் சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அது வேற லெவல் மேட்டர். சீரியஸ்லி பார்ப்போம், அவர் வந்து சக்ஸஸ் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. அண்ட் நிறைய அந்த டெஸ்ட் ஃபார்மேட்ல வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹீரோ மாதிரி அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட கேமை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு பிளேயரா டெஸ்ட் கிரிக்கெட்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து சர்ஃப்ராஸ் கான் பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாராவது கிரிக்கெட் ஆடணும், நான் பெருசா ஆடணும், எனக்கு வந்து போகணும், இந்தியா ஆடணும் அப்படின்லாம் சின்ன பசங்க பேசி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுல ரொம்ப தப்பான ஒரு விதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க. அதாவது கிரிக்கெட்ல பாலிடிக்ஸ் இருக்கு, நீ இந்த கேஸ்டை சேர்ந்தவன் போக முடியாது, இப்படின்னா சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் செருப்பை கடிச்சு கலட்டி அடிச்சு துரத்தி விட்டுட்டு உங்க அப்பா அம்மாட்ட உட்காந்து பேசுங்க, நான் கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல அகாடமியை பார்த்து சேர்ந்து கரெக்டான கைட்லைன்ஸ்ல போக ட்ரை பண்ணுங்க. தயவு செஞ்சு சுத்தி இருக்கிற எவனையுமே கேட்காதீங்க. நீங்க நல்லா ஆட கண்டிப்பா அந்த உலகம் உங்களை பார்க்குற அளவுக்கு மாறிடுச்சு. பிகாஸ் இப்போ டிஎன்பிஎல் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. நீங்க ஆட டெஃபினெட்லி தெரிஞ்சிருவீங்க எப்படியுமே. அப்படிலாம் உங்களை ஒதுக்கவே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியாது. எஸ், இப்படி பேசுறவங்க எல்லாருமே ஏதாவது படத்தை பார்த்துட்டு அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லைன்னா நான் சொல்லலை, நடந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். மேபி இப்பயும் நடந்துகிட்டு இருக்கலாம். பட் அதை வச்சுக்கலாம் நம்மளோட கனவை வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, இது பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. சுத்தி எவனாவது அப்படி சொன்னா மூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைங்க. பட் கரெக்டான கைட்லைன்ஸில் போங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எங்கே கிரிக்கெட் ஆடுறாங்க, எந்த காலேஜுக்கு போனால் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிரிக்கெட் ஆடலான்னு பார்த்து ஒரு காலேஜ், அது மாதிரி காலேஜஸ் பார்த்து சேருங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா இப்போ நான் அந்த யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் பார்க்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க நிறையா பேருக்கு ரொம்ப தப்பாக மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்கானுங்க இங்கே இருக்கிறவனுங்க. அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் பாலிடிக்ஸ் இருக்குது, உள்ளே எடுக்க மாட்டாங்கன்னு. அகைன் நான் சொல்கிறேன், இல்லைன்னுலாம் நான் இங்கே போராட வரல, இருந்திருக்கலாம், இருந்துகிட்டு இருக்கலாம். பட் அதுக்காக டோர்ஸே நமக்கு ஓப்பன் ஆகாது, அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு கிரிக்கெட்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான ரூட்டை நோக்கி போங்க, கேளுங்க, நிறைய பேர்த்த படிங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்க கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு பாருங்க, அங்க போங்க. கஷ்டம் தான், ஈஸிலாம் கிடையாது. ஸோ அப்படிதான் வரணும். சும்மா இன்ஸ்டால எவனாவது ஒருத்தன் கமெண்ட் போடுறான், இல்லை எவனாவது ஒருத்தன் சொல்றான் அப்படின்லாம் சொல்லிட்டு தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய சின்ன சின்ன பசங்க என்கிட்ட பேசுறப்பே அதான் சொல்றீங்க, இல்லை ப்ரோ நான் இந்த கேஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அதை ஒரு சர்டிஃபிகேட்டாவே நீங்க சொல்றீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க, ஓகேவா? ஸோ அதை நோக்கி போகணும் அப்படின்னா நீங்க போய் தான் ஆகணும். உங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க, அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருந்தால் மட்டும்தான். நல்ல காலேஜஸ், கிரிக்கெட் ஆடுற காலேஜஸ் பார்த்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எதுவோ அதுல ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ சர்ஃப்ராஸ் கான் எப்படி வந்தாருங்கிறத வச்சு நான் இதையும் பேசணும்னு நினைச்சேன். அதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு இது நான் சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.